பாலன் இல்லத்துல நீட்டுக்காக போராடினப்ப திமுக முன்னிறுத்தி அந்த போராட்டம் நடந்ததுன்னு நிறைய விமர்சனங்கள் இருந்தது. நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அது நடந்தது சிபிஐயோட அலுவலகம். திமுக வந்துச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்தை திசை திருப்புற ஒரு வேலையை தான் நான் பார்க்குறேன். போராடிய மாணவர்களை காவல்துறை தாக்குனாங்க. அந்த இங்கே இருக்க தமிழக அரசு என்ன சொன்னாங்க, டெல்லியில் காவல்துறை தாக்குனது கண்டிக்கத்தக்கது அப்படின்னாங்க. பாஜக நடந்துக்கிறதுலாம் வந்து பாசிசம் அப்படின்னாங்க. இதே தான் நீங்களும் இங்கே பண்ணீங்க. உங்களை யாராவது விமர்சனம் பண்ணாங்கன்னா திமுக அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அது ஏற்றுக்க முடியாது. மாநில குழந்தைகள் 40 பேர் இறந்துருக்காங்க. அவங்களுக்கான குறைந்தபட்ச ஒரு நீதியை வாங்கி கொடுக்குற ஒரு அரசியல் தான் நம்ம நீட் தேர்வை தமிழ்நாட்டு விலக்கு வாங்குறது. ஒவ்வொரு கட்சிகளும் அவங்களுக்கு அஜெண்டாவுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த நீட் போராட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்கன்ற ஒரு விமர்சனமும் இருக்கு. அவங்கவுங்களுக்கு நீட் எதிர்ப்பு அரசியல் இருக்குது. அவங்கவுங்க நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டங்கள் தொடங்கும்போது எல்லாரும் போராட்டம் பண்ண தான் செய்வாங்க. எல்லாரும் பிஜேபி தான் இதுக்கு போகிறாங்க. யாரும் இங்கே இருக்கிற அரசுக்கு எதிராக அந்த போராட்டத்தை நடத்தலை. அப்படிங்கும்போது எல்லாரோட கோரிக்கையுமே வந்து பார்த்தா நீட் விலக்கு தான். அதில் எல்லாருமே உறுதியாக இருக்காங்க. நீட் விலக்குன்ற இலக்கு அடைகிறதுக்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? அவங்களோட கொள்கை வந்து நீட் வேணாங்கிறது. கொள்கை எதிரி வந்து பாஜக. அதுக்கு ஏன் அவங்க அனுமதி மறுக்கிறாங்க? உண்மையாலுமே இவங்க நீட்டை எதுக்குறாங்களா? ஏன் அந்த மாதிரி மாணவர்கள் ஒடுக்குறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகத்தையும் அச்சத்தையும் உருவாக்குது. தீக்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டமே பண்ணல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பரப்புரை பயணத்துக்கு தான் அனுமதி கேட்டாங்க. அதுக்கே மறுத்துருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அனிதா அவர்கள் மறைவுக்கு முதல்வர் விஜய் அப்ப இருந்த நடிகரா இருக்கும் போதே வந்தவர். அப்படி இருக்கும்போது பாஜகவை நேரடியா கூட ஒரு துணி வாய் கூட அங்க விஜய் அவர்கள் திறக்க மாட்டிருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கிறப்ப அவரே இதை எப்படி கொண்டு போவாரு அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? உண்மையாலுமே அவர் எதிர்த்தார் அப்படின்னா தமிழ்நாட்டில் அவருக்கு நல்ல ஒரு அரசியல் கிரேஸ் கிடைக்கும். ஸோ அவர் பேசணும்னு நான் விரும்புகிறேன். அவர் நீட்டுக்கு எதிராக அவர் குரல் கொடுக்கணுங்கிறத நான் கோரிக்கையாகவும் வைக்கிறேன். அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் நீட் இல்லைன்னா சட்டம் படிங்க, பிளம்பர் படிங்க, இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு. அமைச்சர் நிர்மல்குமார் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பின்னணி ஆர்எஸ்எஸ் பின்னணி, சிந்தனை அப்படி தான் இருக்கும். சிஎம் அவர்கள் அந்த மாதிரி ஆட்கள்லாம் கண்டிக்கணும். அவர் வாய் திறந்து பேசல அப்படின்னா நான் அவரை வந்து பார்த்தீங்கன்னா பாஜக ஆதரவான ஒரு நபர், நீட்டுக்கு ஆதரவான ஒரு நபர் அப்படின்ற மாதிரி தான் நான் என்னால் நினைக்க தோணும். C7 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அனிதா அவர்களுடைய சகோதரர் தோழர் மணிரத்னம் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். நீட் விவகாரம்ன்றது இப்ப மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுட்டு வருது. இதற்கு முன்னாடியும் போராட்டங்கள் தொடர்ந்து இருந்தாலும் மீண்டும் சிஜேபி முன்னெடுத்த இந்த நீட் ஃபேர், அதற்கு பிறகு நீட்டை ஒழிக்கணும்னு தமிழகத்தினர் தொடர்ந்து போராடிட்டு வராங்க. இப்ப அதோடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? நீங்க இப்ப என்ன முன்னெடுத்துட்டு வரீங்க தோழர்? நீங்கள் சொல்கிற மாதிரி சிஜேபியோட போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இங்கே நீட் வேணான்ற கனன்ற ஒரு நெருப்புக்கு ஒரு ஸ்பார்க்காக அமைஞ்சது. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பேன் நீட் அப்படிங்கிற கோரிக்கையை முன்னிட்டு போராட்டங்கள் நடந்துட்டு சென்னை பாலன் இல்லம், ராஜரத்னம் ஸ்டேடியம், அந்த மாதிரி மாணவர் அமைப்புகள், பொதுமக்கள் அனைவருமே இணைந்து வந்து பார்த்திங்கன்னா போராட்டத்தில் கலந்துட்டு இருந்தாங்க. ஸோ சிஜேபியோட கோரிக்கைகள் நிறைவேற்ற காரணத்தினால அந்த போராட்டங்கள் அங்கங்கே அப்படியே தர்மேந்திர பிரதான் பதவி விலகல் வந்து ஒரு பெரிய வெற்றி, பிஜேபி பாஜக வந்து பின்வாங்கிட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அந்த போராட்டம் அதுக்கடுத்து தொடரலை, முடிக்கப்பட்டதுன்னு சொல்ல தொடரலை. ஸோ அதனால் அங்கேருந்து நம்ம இந்த ஒரு ஃபயரை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால நாங்கள் அங்கே இருந்த பால் நிலத்தில் இருந்த தோழர்கள் எல்லாம் இணைஞ்சு நீட் எதிர்ப்பு கூட்டு இயக்கம் அப்படின்ற ஒரு பேரில் நம்ம போராட்டத்தை முறையாக அனுமதி வாங்கி அறவழியில் போராடணும் அப்படிங்கிற முயற்சியை எடுத்தோம். அரசுக்கிட்ட போராட்டத்துக்கான மனு கொடுத்து காத்திருந்தோம். அவங்க அனுமதி மறுத்து கடன் கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு வேறு எந்த ஒரு இடமும் கிடைக்கல போராடுறதுக்கு, தொடர் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எங்களோட போராட்ட வடிவத்தை மாற்றி ஒரு பட்டினி போராட்டமாக ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி 4வது நாளாக 4 தோழர்கள், புளியந்தோப்பு மோகன், ஜீவா, ரவி, தனசேகர் 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டினி போராட்டம் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ எங்களோட கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீட்டை தடை செய்யணும், நீட்டில் தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுக்கணும், மீண்டும் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அடிப்படையில் தான் எங்களுடைய போராட்டம் இப்போதைக்கு இருந்துகிட்ருக்கு. பாலன் இல்லத்துல நீட்டுக்காக போராடினப்ப அதுக்கான ஒரு தனி முத்திரையை பதிச்சாங்க. திமுக முன்னிறுத்தி அந்த போராட்டம் நடந்ததுன்னு நிறைய விமர்சனங்கள் இருந்தது. அதை எப்படி பார்க்குறீங்க? ஏங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆளும் அரசாங்கத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அது நடந்தது சிபிஐயோட அலுவலகம், ஓகேங்களா? சிஜேபி அப்படின்ற பேரில் இங்கே இணைஞ்சவர்கள் அவங்களும் சிபிஐ எல்லாம் இணைந்து அந்த இடத்துல பாலன் நிலத்தில் நடந்துகிட்டு இருந்துச்சு. சிபிஐ வந்து பார்த்திங்கன்னா
கூட்டணியில் தற்போது இருக்கிறது தமிழக அரசுக்குள்ளே அவங்களுக்கு வந்து இது கொடுத்துட்ருக்காங்க, சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம திமுக வந்துச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போராட்டத்தை திசை திருப்புற ஒரு வேலையாக தான் நான் பார்க்குறேன். எனக்குமே அந்த போராட்டம் அங்கே முடிஞ்சதில் அங்கே தொடர்ந்து நடக்க முடியாமல் போனது ஒரு மிகப்பெரிய மனசுக்கு வருத்தமான விஷயம் தான். அங்கே இருக்கிறவங்கலாம் நிறைய அதிருப்தியை சொன்னாங்க. ஸோ இதில் எதுக்கு திமுகவுக்கு என்ன ரோல் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இந்த போராட்டம் முழுக்க முழுக்க ஒன்றிய அரசை நோக்கிய போராட்டம். ஓகேங்களா, அவங்க வெளிப்படையாகவே பிஜேபியை எதிர்க்கிறவங்க தான், பிஜேபி எதிரான போராட்டங்களுக்கு ஆதரவு கொடுக்குறவங்க தான். ஓகேங்களா, திமுக அதில் எல்லா அமைப்புகளுமே வந்து கலந்துக்கிட்டாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு கொடுத்தாங்க. ஈவன் ஆளும் கட்சியை சேர்ந்தவங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பொதுவாகவே என்ன கேட்டாங்கன்னா, போராடுறதுக்கு ஒரு இடத்த கொடுங்க. அந்த சமயத்தில் வந்து பார்த்தோன்னா போராடிய மாணவர்களை காவல்துறை தாக்குனாங்க. அந்த இங்கே இருக்க தமிழக அரசு என்ன சொன்னாங்க, டெல்லியில் காவல்துறை தாக்குனது கண்டிக்கத்தக்கது அப்படின்னாங்க. பாஜக நடந்த இடத்துல வந்து பாசிசம் அப்படின்னாங்க. இதே தான் நீங்களும் இங்கே பண்ணீங்க. ஸோ அந்த மாணவர்கிட்ட ஒரு சில கோபங்கள் இருந்திருக்கும், அது வெளிப்பட்டிருக்கும். உடனே இது அவர்கள் அவங்களை யாராவது விமர்சனம் பண்ணாங்கன்னா திமுக அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அது ஏற்றுக்க முடியாது. நமக்கு வந்து இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் வந்து நீர்த்து போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இதில் எந்த கட்சி சார்பும், இது அரசியல் தான். ஓகேங்களா, இந்த அரசியல் வந்து நம்ம தமிழ்நாட்டோட அரசியல், நம்ம மாநில உரிமைகள் சார்ந்த ஒரு அரசியல். மாநில குழந்தைகள் 40 பேர் இறந்துருக்காங்க, அவங்களுக்கான குறைந்தபட்ச ஒரு நீதியை வாங்கி கொடுக்குற ஒரு அரசியல் தான் நம்ம நீட் தேர்வை தமிழ்நாட்டு விலக்கு வாங்கிறது. ஸோ இதில் நம்ம அந்த ஒற்றை கோரிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம எல்லாருமே இணையணும். இப்போ இருக்கிற தாவேக்கா முதற்கொண்டு அனைத்து கட்சிகளுமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டை எதிர்க்கிறாங்க. அப்போ எல்லாரும் இணைஞ்சு போராடுவோம். இதில் வந்து திமுக தூண்டி வரும்னு சொல்கிறதுக்குள்ள தாவேக்காவுக்கு எதிராக நடக்கணும்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு விஷயமே கிடையாது. இது இந்த போராட்டத்தோட திசையை வந்து திசை திருப்புற ஒரு வழியாக தான் ஒரு சிலர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை தமிழக வெற்றி கழகம் பண்ணுறாங்களா இல்லையோ, பிஜேபி சார்ந்த நபர்கள் இதை வந்து போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்களில். இது அந்த மாதிரி கிடையாது. இதில் அதுக்கான அவசியமே கிடையாது. இதில் வந்து நம்ம இங்கே இருக்கிற மாநில அரசை, ஏன்னா கல்விங்கிறது பொதுப்பட்டியலில் இருக்குது, இவங்க எப்படியா இருந்தாலும் இதில் முடிவு தன்னிச்சையாக எடுக்க முடியாது. பில் பாஸ் பண்ணி நம்ம இவரோட பிரசிடெண்ட் அசென்ட் வாங்கினா மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். இவங்களும் ஒன்று நீட்டுக்கு ஆதரவான ஆட்கள்லாம் கிடையாது. அப்படிங்கும்போது இதை நம்ம தாவேக்காவுக்கு எதிரான ஒரு போராட்டமாகவோ இல்லை திமுக தூண்டிவிட்டு பண்ணுற ஒரு போராட்டமாகவோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த போராட்டம் நடந்தது தாவேக்காவோட கூட்டணியில் இருக்க சிபி அலுவலகத்தில் நடந்த ஒரு போராட்டம். அதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த நீட் ஒரு விவகாரத்தை கட்சி ரீதியா கொண்டு போறாங்கன்ற ஒரு அச்சம் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா இந்த ஒரு நீட்டுக்காக போராடின சமயத்துல ஒவ்வொரு கட்சிகளும் அவங்களுக்கு அஜெண்டாவுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த நீட் போராட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்கன்ற ஒரு விமர்சனமும் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா நீட் விலக்கு வேணுங்கிறது தான். ஓகேங்களா, அந்த கோரிக்கைக்கு யாருமே எதிரானவர்கள் கிடையாது. ஸோ அவங்க ஒரு செயல் திட்டம், நம்ம இங்கே இருக்கிற ஒரு ஒன்றிய பலமான ஒரு பாஜக அரசாங்கம் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மக்கிட்ட இப்போது காவிரி சம்மந்தப்பட்டமான விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கர்நாடகாவும் ஒரு புள்ளியில் இணைஞ்சே இருக்காங்க கட்சிகளை கடந்து. ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே இருக்கணும்னு தான் சொல்கிறோம். அவங்கவுங்க பயன்படுத்திக்கிட்டாங்கலாம் சொல்ல கிடையாது. அவங்கவுங்களுக்கு நீட்டு எதிர்ப்பு அரசியல் இருக்குது. அவங்கவுங்க நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டங்கள் தொடங்கும்போது எல்லோரும் போராட்டம் பண்ண தான் செய்வாங்க. ஸோ அது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு பண்ணுற ஒரு பொறுப்பு இங்கே இருக்கிற தமிழ்நாடு அரசுக்கு இப்போதைக்கு இருக்குது. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி என்ன செயல் திட்டங்கள் அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம். நீட்டுக்கு எதிராக போராடுறவங்கள ஒடுக்காமல் அந்த போராட்டத்துக்கு நமக்கு கான்ஸ்டியூஷன் கொடுக்குற அந்த போராட்ட உரிமையை வந்து ஒடுக்காமல் அதுக்கு உரிய அனுமதி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரிகள்லாம் தான் நம்ம அதை பார்க்கணும். அவங்கவுங்களுக்குன்னு தனி அஜெண்டா இருக்குது. இதனால் அவங்களுக்கு எல்லாரும் பிஜேபி எதுக்கு போகிறாங்க, யாரும் இங்கே இருக்கிற அரசுக்கு எதிராக அந்த போராட்டத்தை நடத்தலை. ஸோ அப்படிங்கும்போது எல்லாரோட கோரிக்கையுமே வந்து பார்த்தா நீட் விலக்கு தான். அதில் எல்லாருமே உறுதியாக இருக்காங்க. நம்ம அவங்கள நம்புகிறோம். ஆனால் எல்லோரும் இணைஞ்சு பண்ணால் அந்த குரல் இன்னும் சீக்கிரமாக கேட்கும். நம்ம விரைவில் நம்மளோட நீட் விலக்கு அப்படிங்கிற இலக்கை அடைஞ்சிட முடியும். நீட் விலக்குன்ற இலக்கு அடைகிறதுக்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? ஏன்னா அனுமதி கேட்டும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. நீட்டுக்காக போராடினவங்கள ஒடுக்கியிருக்க சில சம்பவங்களும் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது தமிழக அரசு மெத்தன போக்கில் செயல்படுற விமர்சனத்தை தொடர்ந்து வச்சுட்டு வராங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, தற்போதைய அரசு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கொள்கை வந்து நீட் வேணாங்கிறது, கொள்கை எதிரி வந்து பாஜக. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் அந்த போராட்டம் இருக்குது. அதுக்கு ஏன் அவங்க அனுமதி மறுக்கிறாங்க, ஏன் அந்த மாதிரி மாணவர்கள் ஒடுக்குறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தேகத்தையும் அச்சத்தையும் உருவாக்குது. சந்தேகம் என்னன்னா, உண்மையாலுமே இவங்க நீட்டை எதுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அச்சம் என்னன்னா, இவங்க நம்ம சண்டை போட்டு தான் ஆகணும். யார் பிஜேபி கூட சண்டை போட்டு தான் நம்மளோட மாநில உரிமையை மீட்டு இருக்க முடியும். அவங்க சொல்கிற மாதிரி நம்ம எல்லாத்துக்கெல்லாம் சண்டை போட சொல்லலை.
திரும்பவும் சொல்கிறேன், இது மாநில உரிமையில் சம்மந்தப்பட்ட விஷயம். இங்கே இருந்து 40 குழந்தைகள் இறந்துருக்காங்க. நம்ம கல்வி உரிமை சம்மந்தப்பட்ட விஷயம். இங்கே இருக்கிற பொது சுகாதாரம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இது எல்லாத்தையும் சிதைக்கிற ஒரு வேலையாக தான் நீட் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த போராட்டத்தை அவங்க இந்த மாதிரி அவங்க இன்னமும் அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்றதான் வச்சு தான் நான் உறுதியாகவும் என்னால் சொல்ல முடியும். பட் ஆனால் எனக்கு ஐயம் இருக்குது. இவர்கள் ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து துணிச்சலாக போராடுவாங்களா அப்படிங்கிற விஷயம் நமக்கு ஒரு அவங்களோட நடவடிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா தீக்காலம் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டமே பண்ணல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பரப்புரை பயணத்துக்கு தான் அனுமதி கேட்டாங்க. அதுக்கே மறுத்துருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஆனால் இது நாள் வரை அவங்களோட நடவடிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நீட் சம்மந்தமாக மட்டும்தான் நான் பேசுகிறேன். எனக்கு அதிருப்தி இருக்குது. தமிழக அரசு சார்பில் இருந்து உங்களை தனிப்பட்ட முறையில் காண்டாக்ட் பண்ணி இந்த விவகாரம் பற்றி பேசினாங்களா? ஏன்னா அனிதா அவர்கள் மறைவுக்கு முதல்வர் விஜய் அப்போ இருந்த நடிகராக இருக்கும் போதே வந்தவர். அப்படி இருக்கும்போது இப்போ அதற்காக தமிழக அரசு சார்பிலேருந்து உங்கள்கிட்ட ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்ததா? இல்லை, தமிழக அரசு சார்பாக எதுவும் என்கிட்ட பேச்சுவார்த்தைலாம் நடக்கல. நானாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் அமைச்சர் இருக்காருங்க, அவர்கிட்ட எனக்கு போராடுறதுக்கு அனுமதி வேணும்னா உங்களால் முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள், நான் கமிஷன் அலுவலகத்தில் கடிதம் கொடுத்துருக்கேன் அப்படின்ற விஷயத்தில் அவர்கிட்ட இது பண்ணியிருந்தேன். சரி, அவங்க அவங்களோட துறை சார்ந்த விஷயம் இதில் கிடையாது. ஸோ அதனால் அவர்கிட்ட நம்ம அதுக்கப்புறம் எதுவும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அவர் போராட்டத்துக்கு நாங்கள் அனுமதி கொடுக்குறோன்ற வார்த்தையை விட்டுருந்தாங்க, சொல்லியிருந்தார், வாக்குறுதி கொடுத்துருந்தா இருக்கிறதுனால அவர்கிட்ட ஒரு இதை கேட்டிருந்தேன். பட் ஆனால் கமிஷன் அலுவலகத்தில் முறையாக கொடுத்தோம், அனுமதி மறுத்துட்டாங்க. அந்த விஷயத்தையும் நான் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போராட்டம் தொடங்கியிருக்கோன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு எங்களுக்கு உறுதுணையாக நிற்கணும். அரசாக நிற்க முடியலனாலும் இது வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்களோட தம்பிகளுக்கான போராட்டம், தங்கைகளுக்கான போராட்டம், உங்கள் கட்சி சார்பாவது யாராவது அனுப்புங்க அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். அவங்க பேசிவிட்டு முடிவு பண்ணி சொல்கிறேன் அப்படின்ற விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் அவங்க எந்தளவுக்கு பண்ணுவாங்க அப்படின்றது. ஆனால் கடந்த 5 வருஷமா இந்த நீட் போராட்டம்ன்றது அந்த அளவுக்கு ஒரு வீரியமாக இல்லையா? சிஜேபி போராட்டம் முன்னெடுத்த பிறகுதான் இது அதிகமாக பேசப்பட்டுட்டு வருது அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அதை ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, தங்கை அனிதா இறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் மத்தியில் 2017 மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டுச்சு. நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டம் கிட்டத்தட்ட 1 மாதங்கள் வகுப்பு புறக்கணிப்பு, அங்கங்கே போராட்டங்கள், ரயில் மறியல் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அப்போ இருந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட்டும் கூட்டணியில் இருந்த பாஜக அரசும் அந்த போராட்டத்தில் அடக்கி ஒடுக்குனாங்க. அவங்க பில்லு நம்ம 2017 இதுக்காக ஒரு பில் பாஸ் பண்ணி அமைச்சிருந்தோம். அந்த பில்லை வந்து செப்டம்பரில் பாப்பா இறந்த அதே மாதத்துல ரிஜெக்ட் பண்ணாங்க. அதை கூட ஏடிஎம்கே கவர்மெண்ட் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் சொல்லலை. அவங்க கோர்ட்டில் தான் போய் சொன்னாங்க அந்த பில்லெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் அடுத்து வந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏன் அந்த மாதிரியான ஒரு தீவிரமான ஒரு போராட்டத்துக்கு இது இருந்துச்சுன்னா ஒரு நமக்கு அந்த அரசு வந்து ஒரு ஹோப் கொடுத்தாங்க. அவங்களும் தீவிரமாக நீட்டை எதிர்த்தாங்க. அவங்க வந்தவொடனே ஏகே ராஜன் கமிட்டின்னு ஒன்று போட்டாங்க. கமிட்டின்னு போட்டு ஏற்கனவே ஒரு பில்லை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை மாதிரி எந்த ஒரு காரணமும் சொல்லி நம்மளோட பில்லை ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அறிக்கையை வாங்கி ஒரு நீட் விலக்கு மசோதா ஒன்று உருவாக்கி அதை ஒருமனதாக நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்புனாங்க. கவர்னர் அதை ரொம்ப நாள் அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தார். அவருக்கு எதிர்த்து சண்டை போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு கேஸ் போட்டு அதில் விரைந்து முடிவெடுக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் ரிட்டர்ன் பண்ணி அதை உடனே காலதாமதம் பண்ணாமல் ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட பண்ணாமல் கவர்னருக்கு அனுப்பி கவர்னருக்கு இப்போ ஹோல்ட் பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களும் அதை கிட்டத்தட்ட அதை ரிஜெக்ட் பண்ணிட்டுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த போராட்டமும் நடந்துச்சு. பிரசிடெண்ட்டு அசன் கொடுக்கல அப்படிங்கிற காரணத்தினால அப்போ வந்து துணை முதல்வராக இருந்த உதயநிதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் இருந்தார். தேவைப்பட்டால் நான் டெல்லியில் வந்து முற்றுகை போராட்டமும் நடத்துவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 50 லட்சம் பேர்த்துக்கிட்ட கையெழுத்து வாங்கி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனாங்க. ஸோ ஒரு அரசாக சட்டமன்றத்தில் என்ன பாராளுமன்றத்திலையும் அதுக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு அரசாக சட்டமன்றத்தில் என்ன பண்ணணும், நாடாளுமன்றத்தில் என்ன பண்ணணும், நீதிமன்றத்தில் என்ன பண்ணணுங்கிற விஷயத்தை அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு சின்ன ஹோப் இருந்தது. ஆனால் அங்கே அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டங்கள்லாம் நடக்காமல் கிடையாது. நீட்டுக்கு எதிராக அப்பப்போ போராட்டம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. நம்ம பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் பண்ணாங்க. டிஎம்கே ஆட்சியில் இருந்தப்பே வந்து பார்த்திங்கன்னா நம்ம திராவிடர் கழகம் வந்து பார்த்திங்கன்னா பரப்புரை பயணம் போட்டாங்க. அதுக்கு எதிரான போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. அதனால் போராட்டமே நடக்கலான்னு சொல்ல கிடையாது. ஸோ அரசும் நமக்காக செயல்பட்டு இருக்கு, நம்மளும் நம்ம எதிர்ப்பு காட்டலாம் அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ சிஜேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஃபயரை திரும்ப உருவாக்கியிருக்கு. ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இங்கே இருக்கிற அரசும் நீட்டை எதிர்க்கிறாங்க, கண்டிப்பாக அந்தளவுக்கு உறுதியாக இருப்பாங்களான்ற ஒரு ஐயமும் இருக்குது. அவங்களோட நடவடிக்கைகள் தான் அந்த ஐயத்தை உண்டு பண்ணியிருக்கு, நாங்கள் சும்மா இதுவாக சொல்லலை. ஸோ அந்த ஐயமும் இருக்குது. ஆனால் அந்த ஏற்கனவே இங்கே இருக்கிற நீட்டு விலக்குங்கிற கோரிக்கைக்கு ஒரு எதுவாக இருந்தாலும் ஒரு இத்தனை ஆண்டுகள் 9 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இங்கே ஒரு ஸ்பார்க்கு கிடச்சிருக்கு.
அதனால தான் எல்லாரும் போராட வந்துட்டாங்களே ஒழிய திடீர்னு இந்த அரசுக்கு எதிராகலாம் யாரும் போராட வரல. அப்படி இவங்க நினச்சாங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளில் தமிழக வெற்றி கழகம் தானே, ஆமாம், அவங்க போராடி இருக்கலாம்ல. யாரும் அவங்க போராடினாலும் சொல்லலையே. அவங்க அந்த மாதிரிலாம் அதை பார்க்கவே கூடாது. இப்போயாவது போராட வந்திருக்காங்களே, வாங்க இணைஞ்சு போராடணும்னு தான் நம்ம சொல்கிறோம். இங்கே இருக்க அரசையும் நம்ம அப்படி தான் கூப்பிட்றோம், அரசு சார்ந்த கட்சியையும் நம்ம அப்படி தான் கூப்பிட்றோம். எல்லோரும் இணைஞ்சு போராடுவோம் வாங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். இது வந்து இங்கே இருக்கிற தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே இருக்கிற மாநில அரசுக்கு எதிரான போராட்டம் இது கிடையாது. இது மாநில அரசோட கையில் அந்த அதிகாரம் இல்லைங்கிறது அவங்களே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இங்கே இருக்கிற மாநில அரசு சட்டமன்றத்தில் என்ன பண்ணணும், பாராளுமன்றத்தில் என்ன பண்ணணும், நீதிமன்றத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற நடவடிக்கைகளை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அந்த நடவடிக்கைகளை விரைவாக பண்ணணும். நாடாளுமன்றத்தில் அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லைனாலும் இங்கே இருக்கிற அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நீட்டுக்கு எதிரானவர்கள் தான். அவங்க மூலமாக அங்கே நம்மளோட குரலை ஒலிக்க வைக்கலாம். ஈவன் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா விரும்பாத மாநிலங்கள் நீட்டு விலக்கு கொடுப்போம் அப்படின்ற உறுதியை கொடுத்துருக்காரு. 2019 2024 2 மேனிஃபெஸ்டோவிலையும் நீட்டு விலக்கு அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திமுக அதை வலியுறுத்தி அவங்கள்ட்ட வாங்கினுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுமே நமக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. காங்கிரஸுமே நீட்டு விவகாரத்தை சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி பிரகாஷ் அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு, ரெசிக்னேஷன் போதாது, கல்வியை வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணணும், நீட்டை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஆதரவு குரல்கள் இந்தியா முழுக்க இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஆதரவு குரல்களையும் அரசு சார்பாக இது எந்த அளவுக்கு நம்மளுடைய நீட்டு விலக்கு அப்படிங்கிற கோரிக்கைக்கு வலு சேர்க்க முடியுமோ அந்த வேலைகளையும் அவங்க பார்க்கணும். ஒரு இந்தியா லெவலில் பொலிட்டிக்கல் லாபியும் அவங்க பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் நீட்டுக்கு எதிராக. திமுக ஆட்சி காலத்திலேயே ஒரு வலுவான ஒரு எதிர்ப்பு நீட்டுக்கு எதிராக இருந்தது. அதுக்கான நிறைய நடவடிக்கைகளை முன்னெடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அப்படி எடுத்தும் ஒரு தீர்வு எட்டலை. அப்படி இருக்கும்போது பாஜகவை நேரடியாக கூட துளி வாய் கூட அங்கே விஜய் அவர்கள் திறக்க மாட்டிருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கிறப்ப அவரே இதை எப்படி கொண்டு போவாரு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, அதை ஒரு அடுத்து எப்படி நடந்துப்பார் அப்படின்றது தெரியல. அவர் தான் சொன்னாங்க எதுக்கு எடுத்தாலும் நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். நான் திரும்பவும் அதுதான் சொல்கிறேன்னா, நம்ம எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட தேவையில்ல. ஒன்றிய அரசுக்கு கூட நம்ம இணக்கமாக இருந்துக்கலாம். கான்ஸ்டியூஷன் படி நம்ம இங்கே ஒரு ஸ்டேட் இருக்குது, இந்த ஸ்டேட்டுக்குன்னு ஒரு லெஜிஸ்லேச்சர் இருக்குது. அந்த லெஜிஸ்லேச்சரில் ஒரு மனதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுதுன்னா அது ஒட்டுமொத்த 8 கோடி மக்களோட விருப்பம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இங்கே இருக்கிற ஒன்றிய அரசு செவி சாய்க்க மாட்டேங்குது. சட்டமன்றத்துக்கு உரிய மதிப்பை அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மாநில உரிமைகளை நசுக்கிறாங்க. நம்ம கொள்கைக்கு எதிரானவர்கள் அவர்கள்ன்றது தெரியுது. அவங்கள ஏன் நீங்கள் எந்த விஷயத்திலும் தீவிரமாக எதிர்க்க மாட்டேங்கிறீங்க? உண்மையாலுமே அவர் எதிர்த்தார் அப்படின்னா தமிழ்நாட்டில் அவருக்கு நல்ல ஒரு அரசியல் கிரேஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அவர் ரசிகராக இருந்தது, அவரோட ரசிகர்கள் தான் இப்போ அவர் கூட இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ரசிகர்களை நம்ம தொண்டர்களாக மாற்ற முடியும் இந்த நீட் போராட்டத்தை கையில் எடுத்தாங்க அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி சூழலில் அவர் கண்டிப்பாக இங்கே இருக்கிற பாஜகத்தை எதிர்த்து பேசினாலும் சரி, இல்லை நீட்டுக்கு ஆதரவாக அவர் வாய் திறந்து ஏதாவது பேசினாலும் சரி, அது உண்மையாலுமே நீட்டை பற்றி எதுவும் பேசாமல் இருக்கிற ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கு இல்லையா, மாணவர்கள் கூட்டம் இருக்கு இல்லையா, அவங்க கண்டிப்பாக அதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. அது மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும் தமிழ்நாட்டோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக. ஸோ அவர் பேசணும்னு நான் விரும்புகிறேன். அவர் நீட்டுக்கு எதிராக அவர் குரல் கொடுக்கணுங்கிறத நான் கோரிக்கையாகவும் வைக்கிறேன். சிஜேபி போராட்டத்தில் நீங்களும் வந்து பங்கு பெற்றிருந்தீங்க. அங்கே வந்து மாணவர்களை ரொம்ப கடுமையாகவே தாக்கியிருந்தாங்க. அதை நீங்கள் நேரடியாக பார்த்ததாகவும் பல இடங்களில் சொல்லியிருக்கீங்க. உண்மையாக அங்கே மாணவர்களை தாக்கியது போலீஸ் இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, போலீஸும் இருந்தாங்க, போலீஸ் இல்லாத யூனிஃபார்மில் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்கான தோற்றமே போலீஸான்ற மாதிரி நமக்கு தெரியல. அது ஐயமாக தான் இருக்குது. ஆனால் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பொய்களை சொல்கிறாங்க. அமித்ஷாவோட இதில் தான் உள்துறை இருக்குது. போலீஸ் மட்டும் இல்லை, இந்த துணை இராணுவப்படைன்னு நினைக்கிறேன், ப்ளூ கலர் யூனிஃபார்மில் அவங்க இருந்தாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாதாரண ஒரு இந்த ஃபைபர் வச்சுருவாங்க, அந்த மாதிரிலாம் வச்சுக்கல, பெரிய ஒரு 5 அடியில் மூங்கில் தடி அந்த மாதிரி வச்சுக்கிட்டு தான் அடித்தாங்க. அமைதியான முறையில் நடந்த ஒரு போராட்டம் 20 நாட்களுக்கு மேலே அங்கே நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அவர்களுக்கு இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் ஒழுவோடு ஒரு பயம் வந்துருச்சு. அந்த பேரணி கூப்பிட்டப்ப கிட்டத்தட்ட பார்லிமெண்ட்டோட கேட்டை தொடுற அளவுக்கு இந்த பேரணி வந்து இருக்க ஆரம்பிச்சிது. சரௌண்டிங்கில் 3 கிலோமீட்டர் அளவுக்கு ரோடு எல்லாமே பிளாக் பண்ணுற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியான ஒரு போராட்டமாக இருந்துச்சு. மாணவர்கள்லாம் வந்து இளைஞர்கள், குழந்தைகளை கூப்பிட்டு வந்திருந்தாங்க, மாற்றுத்திறனாளிகள் வந்திருந்தாங்க, பெண்கள் நிறைய அளவில் இருந்தாங்க. எல்லாருமே ஒரு கொண்டாட்டமான ஒரு மனநிலையில் தங்களுடைய உரிமைகளை நோக்கி கோரிக்கை வைக்கிறது, கோஷங்கள் எழுப்புறது, அரசை விமர்சித்து கோரிக்கை எழுப்புறது. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்கியிருக்கு. ஏன்னா பக்கத்தில் நேபாளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இளைஞர்களோட புரட்சியால் ஆட்சிக்கு வந்தது, இதில் பங்களாதேஷில் நடந்தது, இலங்கையில் நடந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருமோன்ற பயம் அவர்களுக்கு.
அதனால தான் இங்கே இருக்கிற மாணவர்களே சுட்டு தள்ளுறதுக்கு அவங்க தயாரானாங்க. நீ வந்து பார்லிமெண்ட் கேட்டை தொட்ட அப்படின்னா நான் உன்னை சுடுவேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. அந்த கோபங்கள், அந்த பயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க தாக்குனதுலேருந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. கட் கட்டையை வச்சுட்டு கண்ணா அப்படின்னா நடிக்க ஆரம்பித்தாங்க. அது லத்தின்லாம் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். என்னுடைய கை மொத்தத்துக்கு இருக்கும் அவங்க வச்சுருந்த அந்த கட்டை, அதை வச்சு அடிக்க ஆரம்பித்தாங்க. கரண்ட் ஷாக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கரண்ட் ஷாக்? ஆமாம். ஈவன் பேரிகேட்லாம் போட்டு அதை வெல்டு பண்ணி வச்சிட்டாங்க. அந்த பேரிகேட் இங்கே நம்ம ஊரில் இருக்க மாதிரி கையால் தள்ளுற மாதிரிலாம் இருக்காது. 2-3 பேர் சேர்ந்து இழுக்கணும். அந்த மாதிரியான ஒரு பேரிகேடு. வெளியில் போக முடியாது, பிளாக் பண்ணி உள்ளே விட்டு அடிக்கிறது. ஸோ அந்த மாதிரியான வேலைகளை பார்த்து ஆரம்பித்தாங்க. பெல்லட் குண்டுகளை பயன்படுத்தி நான் இருந்த இடத்துல அதை நான் சென்ஸ் பண்ணல. நான் டியர் கேஸ் அடித்தாங்க. டியர் கேஸு இதெல்லாம் எக்ஸ்பைர் ஆனதெல்லாம் போட்டு அடித்தாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கண் பார்வையே பறி போகிற அளவுக்கு ஆபத்தான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, எக்ஸ்பைரான டியர் கேஸ் அடிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இவங்க அதெல்லாம் பார்க்கவே இல்லை. இவனுங்களை என்ன உண்மையை சொல்லலாம், இவங்க கரப்பான்பூச்சி பேரில் இருக்காங்க. கரப்பான்பூச்சி எப்படி இதுவே இல்லாமல் நம்ம கொல்ல பார்ப்போம், அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை தான் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு டெல்லியில் நடந்து. நான் உண்மையிலும் மிகப்பெரிய ஒரு ஸ்டாம்பேடாக இருக்கும், மிகப்பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிற ஒரு இது ஒரு நல்வாய்ப்பாக அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கலாம். உண்மையிலுமே எனக்கு டெல்லியெலாம் புதுசு. அவ்வளோ பயந்துக்கிட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் எதிர் திசையில் நான் விஷம் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு நானும் என்னுடைய கூட வந்த தோழர்களும் ஓட ஆரம்பித்தோம். 1 கிலோமீட்டர் தாண்டி போனாலும் அங்குமே டியர் கேஸ் போட்டு அடித்தாங்க. நீங்கள் எத்தனாவது நாளில் அங்கே போய் கலந்துக்கிட்டீங்க? நான் வந்து சோனம் மாங்க்ஸோ வந்து சனிக்கிழமை கைது பண்ணாங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் போனேன். அதுக்கு அடுத்த நாள் தான் பேரணி. 20-21 பேரணி இது பண்ணியிருந்தாங்க. நான் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் மாலை வரை அங்கே இருந்தேன். இரவு கிளம்பி நான் அங்கே வந்துட்டேன். 4 நாளும் அங்கே இருந்தேன். அவங்க அடித்ததுக்கு அப்புறம் தான், அவங்க அடித்தது தான் மிகப்பெரிய அந்த போராட்டத்துக்கான ஒரு வலிமை பெறதுக்கான ஒரு இடமா மாறிச்சு. மாணவர்கள் அடித்ததுக்கு அப்புறம் தான் ஒட்டுமொத்த இந்தியாவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போராட்டத்தை தொடங்கினாங்க. தமிழ்நாட்டிலையும் தொடங்கப்பட்டது. அவங்களோட அந்த போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒன்றிய அரசை நிலைகுலைய வச்சது. அவங்க பின்வாங்கினாங்க, அவங்க தோத்தாங்க. மாணவர்கள் கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகினார். அது நமக்கு ஒரு ஹோப்பு கொடுத்துச்சு. அந்த ஹோப்பின் அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தையும் நாங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கோம். கண்டிப்பாக மாணவர்கள் எல்லாரும் இணைஞ்சு போராடணும், இளைஞர்கள் எல்லாரும் இணைஞ்சு போராடும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போராட்டம் வெற்றிப்படும். மாணவர்களோட போராட்டம் ஒரு நாளும் தோற்காது. ஆனால் அவங்க முன்னெடுத்தது அப்படின்றது நீட் முறைகேடுகள் நடந்திருக்கு, அது நடக்கக்கூடாது அப்படின்றத முன்னெடுத்தாங்க. ஆனால் அங்கே போராடினவங்க யாருமே பேன் நீட் அப்படின்றத முன்வைக்கல. நம்ம தமிழ்நாடு இதில் ரொம்ப ஸ்டாண்டாக இருக்கும், நீட் ஒழிக்கணும் அப்படின்றதுல தான் ஒரு முக்கிய குறிக்கோளாகவே இருக்கும். இதற்கு சிஜேபி தரப்புலேருந்து நம்மளுக்கு ஆதரவு கிடைச்சதா, இல்லை அதுக்கான கோரிக்கையை நீங்கள் முன் வச்சிங்களா? நான் அவர்கிட்ட பேசும்போதே தெளிவாக சொல்லியிருந்தேன். அந்த மேடையில் பேசும்போதும் இந்த விஷயத்தை முன் வச்சு தான் பேசினேன். நமக்கு தர்மேந்திர பிரதான் பதவி விலகலுங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப். அது ஒரு அக்கௌண்டபிலிட்டியை அவங்க எடுத்துக்கணுங்கிறத வலியுறுத்துகிற விஷயந்தான். பட் தர்மேந்திர பிரதான் பதவி விலகினாலும் அந்த இடத்துல வேற ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க தர்மேந்திர பிரதான் என்ன பண்ணாரோ அதை தான் பண்ணுவார். இது தர்மேந்திர பிரதான் பண்ணுறது கிடையாது. அது ஒரு சித்தாந்தத்தின் மூலமாக நடக்கிற ஒரு விஷயம். கண்டிப்பாக நமக்கு நீட் விலக்கு இருந்தால் மட்டும்தான் இது அது உண்மையான ஒரு வெற்றியாக அமையும். அந்த நீட் விலக்கும் எப்போ சாத்தியமானா கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாற்றணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் முன்னிட்டு தான் பேசினேன். அது அவர் இது ஒரு லாங் ப்ராசஸ், கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் அப்படின்னு தான் சொன்னார். நமக்கு வந்து நீட் விலக்கு ஏன் கேட்குறோம் அப்படிங்கிறதுக்கான நியாயமான காரணங்கள் எல்லாமே இருக்குது. அதை சொல்லணும் அப்படின்னு நம்ம எல்லா மாநிலத்துக்கும் நீட் விலக்கு கொடுங்கன்னு கேட்கல. இந்தியாவுக்கே நீட்டு இல்லைன்னா நமக்கு நல்லது தான். ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா வாய்ப்புகளே இல்லாத குழந்தைகளுக்கு எதிரான ஒரு தேர்வு தான் அந்த நீட். அவங்க ஃபேர் நீட்டுங்கிறவங்க யார் கேட்குறாங்கன்னா அந்த நீட் தேர்வுக்கு தயாராகிற நீட் தேர்வை அணுகிறதுக்கான வாய்ப்புகள் பெற்றவர்கள் தான் ஃபேர் நீட் கேட்குறாங்க. அந்த வாய்ப்புகளே இல்லாதவங்களாம் அதை பற்றி பேசுகிறதே இல்லை வட மாநிலங்களில். ஸோ ஆனால் நான் சொன்ன மாதிரி பிரகாஷ் அம்பேத்கர் பேசியிருக்காங்க. இதில் வெஸ்ட் பெங்காலில் வந்து அனில் சக்டோபல் அவங்க பேசியிருக்காங்க. அங்கங்கே கல்வியாளர்கள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதை நம்ம அந்த வாய்ப்புகள் உள்ள குழந்தைகளுக்கான விஷயந்தான் ஃபேர்நெட். வாய்ப்புகளே மறுக்கப்பட்ட குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால தமிழ்நாடு ஏற்கனவே விழிப்பாக இருக்குது. நீட் விலக்கு வேணும், நீட்டே தேவையில்லை அப்படிங்கிற அடிப்படையில் உருவானது ஒரு விஷயந்தான். அது மாதிரி நீட் என்னென்ன காரணங்கள் சொல்லி அவங்க அங்கே கொண்டு வந்தாங்களோ அது எந்த காரணத்தையுமே அது நிவர்த்தி பண்ண கிடையாது. நிறையா சிக்கல்களை தான் புதுசாக கொண்டு வந்துச்சு, நிறையா முறைகேடுகளை தான் கொண்டு வந்துச்சே ஒழிய அந்த ஒரு இதையும் அவர்கள் நிவர்த்தி பண்ணவே கிடையாது. ஒரு சின்ன தவறு நடந்துச்சுன்னா 25 லட்சம் மாணவர்கள் இந்தியா முழுக்க பாதிக்கப்படுறாங்க நீட் தேர்வால். அந்த மறுதேர்வுங்கிற விஷயத்துக்கு வரும் கிட்டத்தட்ட 15 பேர் இறந்துருக்காங்க. ஸோ இந்த குழந்தைங்கள்லாம் அப்படி கொலை செய்கிற ஒரு தேர்வு நமக்கு தேவையா? ஏன் அந்த 5 ஆண்டு நான் மருத்துவம் படிக்கும்போது என்னால் ஒரு திறமையான மருத்துவரை என்னால் வர முடியாதா? தகுதியான மருத்துவரை என்னால் வர முடியாதா? அதற்கான சிலபஸை இங்கே இருக்க கவர்மெண்ட் தானே இது ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே நான் 12 ஆண்டுகள் படிக்கிறேன்.
எனக்கு புதுசாக ஒரு பெண் குழந்தை இருக்காங்க, அவங்க பொதுவாக என்ன மனநிலை இருக்கும், அவங்க ஒரு டிகிரி முடிச்சுட்டு அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்றது தான் இங்கே இருக்கிற நடுத்தர ஏழை குடும்பங்களோட நிலை. அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் சமீபத்தில் நீட்டை பற்றி பேசினப்ப நீட் இல்லைன்னா சட்டம் படிங்க, பிளம்பர் படிங்க, இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காருன்றப்ப அந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு பார்க்கப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அமைச்சர் நிர்மல்குமார் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பின்னணி ஆர்எஸ்எஸ் பின்னணி. ஸோ அவரோட சிந்தனை அப்படி தான் இருக்கும். இங்கே மாணவர்கள் தான் முடிவு பண்ணணும் நம்ம என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாதுன்ட்டு. இப்போ அங்கே அனிதா 1176 மார்க் வாங்கினாங்க. அந்த மதிப்பெண் அடிப்படையில் நீ மருத்துவ சேர்க்கை நடந்தால் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஒருவேளை 1176 மார்க் வாங்கி கிடைக்கல அப்படின்னா அனிதா கூட படித்த மாணவர்களுக்கு தான் அது கிடச்சிருக்கும். ஒரே சிலபஸில் படித்தவங்களுக்கு கூட படித்த ஒருத்தவங்களுக்கு தான் அது கிடச்சிருக்கும். அதனால் அனிதாவோட மனது வந்து மாறி இருக்கும். எப்படின்னா வச்சுக்க, சரி என்னை விட அவங்க நல்லா படித்தாங்க, இங்கே 2 பேத்துக்கும் ஒரே மாதிரியான ஒரு தேர்வு முறை நடந்துச்சு, என்னை விட அவங்க நல்லா படித்தாங்க, அவங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்ற மனநிலைக்கு வந்திருப்பாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு வேறு என்ன தேர்வு படிக்கணுன்றதை அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. அதை விட்டுட்டு இதை விடலமா நீ பிளம்பர் படி, நீ இந்த மாதிரியான ஒரு தொழில் கற்றுக்க அப்படின்றதெல்லாம் திரும்ப அவங்கள இந்த காலங்காலமாக கல்வி மறுக்கப்பட்டவர்கள் கல்வியின் மூலமாக அடுத்த லெவலுக்கு போக வேண்டியவங்கள நீ இப்படியே இரு, நீ இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு தடுக்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் பேசினது. அந்த வேலையை, அந்த செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற ஒரு வெற்றிகரமான ஒரு வேலை தான் நீட் தேர்வு அப்படிங்கிறது. உள்ளே யாரும் வராத ஒரு ஃபில்டர் மெத்தட் தான் வந்து பார்த்தோன்னா நீட்டு. அதை அந்த மாதிரி பேசுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சிஎம் அவர்கள் அந்த மாதிரி ஆட்கள்லாம் கண்டிக்கணும். திரும்பவும் பேசுனாங்கன்னா அவரெல்லாம் பதவியை விட்டு நீக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டோட உணர்வுகளுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காரு அவர். இது கண்டிப்பா மாணவர்கள் மத்தியில ஒரு கோபத்தை ஏற்படுத்துற ஒரு விஷயமாவே பார்க்கப்பட்டது. ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி ஒரு அமைச்சர் வந்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க கூடாதுன்றத பல பேருடைய ஒரு கருத்தா முன்வைக்கிறாங்க. இப்படியே இந்த பிரச்சனை தொடருதுன்னா இதற்கான தீர்வு தான் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது இல்லை? அது எல்லாத்துக்குமே பொறுப்பாக வந்து பதில் சொல்ல வேண்டியது சிஎம் அவர்கள் தான். நிறையா பேர் பார்த்தோம் இந்த நீட்டுக்கான இப்போது போராட்டத்தில் நிறைய கலைஞர்கள், திரைப்பட நடிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஒரு பொறுப்பை உணர்ந்து வந்து அவங்களோட எதிர்ப்பை பதிவு பண்ணாங்க. ஆனால் பொறுப்பில் இருக்கிற முதலமைச்சர் அதுக்கு ஏதாவது பேசணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் அப்படியே இப்போ கண்டும் காணாமல் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் தமிழ்நாட்டு மக்களோட ஒரு நன்மதிப்பை இழந்துருவார். ஸோ அதை அவர் தான் முடிவு பண்ணணும். அவர் வாய் திறந்து பேசலை அப்படின்னா நான் அவரை வந்து பார்த்திங்கன்னா பாஜக ஆதரவான ஒரு நபர், நீட்டுக்கு ஆதரவான ஒரு நபர் அப்படின்ற மாதிரி தான் நான் என்னால் நினைக்க தோணும். ஸோ அதனால் தெளிவுபடுத்திடணும். அண்ணன் விஜய் அவர்கள் வந்து தங்க இறந்த அனிதா இருந்தப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தார், உணர்வுபூர்வமாக வந்தார், எங்களுக்கு ஆறுதலாக இருந்தார். நான் அதுக்கு நான் எப்போவுமே வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய இறப்பில் வந்து பங்கெடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, அந்த ஒரு உணர்வு எனக்கு என்றைக்குமே இருக்கும். ஸோ அதனால் இது அரசியல். அதனால் அண்ணனை நான் அரசியல் பண்ண சொல்கிறேன். அமைதியாக இருக்காதீங்க, தமிழ்நாட்டுக்கான அரசியலை பண்ணுங்கள், உங்கள் கட்சிக்கான அரசியலை பண்ணுங்க, உங்களை நம்பி வந்த ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றுறதுக்காக அரசியல் பண்ணுங்க அப்படின்றத நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். இந்த பட்டினி போராட்டம் 4 நாட்களாக தொடர்ந்துட்டு இருக்கு. அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கையா உங்கள் சைடில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கீங்க? இல்லை, பட்டினி போராட்டம் வந்து நீட்டு விலக்கு பெருமுறை காலவரையற்ற பட்டினி போராட்டம் தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு நாங்கள் ஏன்னா அந்த போராட்டம் வந்து நீர்த்து போயிடக்கூடாது. நாங்கள் முறையாக அனுமதி கேட்டோம், தொடர் போராட்ட அனுமதி கேட்டோம், தொடர் போராட்ட அனுமதி கொடுக்க முடியாதுன்னு அனுமதி மறுத்துட்டாங்க. எங்களுக்கு வேறு வழி கிடையாதுங்கிறதுனால தான் எங்களோட போராட்ட அணுகுமுறையை மாற்றி பட்டினி போராட்டம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி 4வது நாளாக தொடர்ந்துட்டு இருக்காங்க 4 தோழர்கள். ஸோ இந்த போராட்டத்தை வந்து இதுக்கு நாங்கள் எல்லா மாணவர்களும் ஆதரவு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து இங்கே கலந்துக்கிங்க அங்கங்கே போராட்டங்களை நீட்டுக்கு எதிராக முன்னெடுங்க அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பரவும். கேட்காத ஒன்றிய அரசின் காதுகளுக்கு இந்த நம்முடைய போராட்டத்தினோட குரல் வந்து கேட்கும். இப்போ ஒன்றும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கவர்மெண்ட்லாம் கிடையாது, அவங்களுமே மைனாரிட்டியான ஒரு கவர்மெண்ட்டு தான். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏற்கனவே அவங்க உணர்ந்திருக்காங்க மாணவர்களோட போராட்டம் எந்த அளவுக்கு நம்மளை உழுக்கும், எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் உருவாக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஒரு மாநிலங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவங்க நினச்சாங்க. அப்போ தான் இந்தியா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்தியா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினச்சாங்கன்னா மாநிலங்களை அவங்க ஸ்ட்ராங் பண்ணணும், அப்போ தான் அது நடக்கும். ஸோ அதனால் எங்களோட போராட்டம் அடுத்த கட்டமாக தொடர்ச்சியாக நடக்கும். அனைத்து மாணவர்களோட ஆதரவையும் கேட்டிருக்கோம். தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டம் பரவும். வட மாநிலங்களும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவானவர்களோட ஆதரவை நாங்கள் பெறுறதுக்கான முயற்சி பண்ணுவோம். நன்றி தோழர். இந்த நீட்டுக்கான போராட்டம்ன்றது வெற்றியை நோக்கி செல்லணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கும். தொடர்ந்து பேசலாம் அடுத்த கட்டமாக எப்படி போகுது அப்படின்றத. நன்றி தோழர். நன்றி தோழர்.